லூக்கா 1:26 முதல் 35 வரை. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையாம் தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் மறுமொழியாக அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னதரின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்றார்.
இது ஆண்டவரின் அருள் வாக்கு. நன்றி ஆண்டவரே, இந்த இறைவார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நேர்மையாளரை அல்ல பாவிகளை அழைத்து வந்தீர். நீர் பாவிகளை மன்னிக்கின்ற தேவன், விடுதலை அளிக்கின்ற தேவன், உயர்த்துகின்ற தேவன், மேன்மை தருகின்ற தேவன். அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் சுகம் அளிக்கின்ற தேவன், அதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளில் இந்த மகிழ்ச்சியும் சமாதானம் அமைதியும் எல்லோரிடத்திலும் தங்கும்படி செய்தவர்கள். உமது மன்னிப்பையும் இரக்கத்தையும் அமைதியையும் தாழ்ச்சியும் தந்தி இவர்களை உயர்த்தும். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Oh, oh.